ஸ்டேஷனரி ப்ராசஸ், இந்த ரேண்டம் ப்ராசஸ்ல ஸ்டேஷனரி ப்ராசஸ் ஒரு டெக்னிக்ஸ் இருக்கு. ஒரு ஒரு ரேண்டம் ப்ராசஸ் ஒரு ஃபங்க்ஷன் தருவாங்க, that may be continuous or discrete. We will check e of x of t. நம்ம நார்மலா e of x அப்படின்னு சொல்லுவோம். random process அப்படினா time also will involve, t உள்ள வந்துரும், t ஐ டினோட் பண்ணிடுவாங்க. is a constant அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணணும். variance of x of t is also a constant. If the given function satisfies these two conditions, then we can come to the conclusion the function is stationary process. Okay, suppose if it is fails any one of the condition, we have to write it is not a stationary process. இதுதான் இதோட டெக்னிக். ஓகே, இப்போ நம்ம அதுல ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். இத பேஸ் பண்ணி ஒரு here they have given the process x of t whose probability distribution function they have given. This is a probability distributive function. We have to show that the function probability distribution function is not a stationary process. ஏற்கனவே stationary process த கண்டிஷன் நம்ம சொல்லியிருக்கோம், தெரியுதா? இது என்னெல்லாம் கண்டிஷன்? stationary process condition. First condition number 1, e of x of t equal to constant. அடுத்தது second condition, variance of x of t constant. இந்த ரெண்டுமே எப்படி இருக்கணும்? constant. suppose இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று ஃபெயில் ஆயிட்டு அப்படின்னா வந்து that is not a stationary process. ஸோ நம்ம சொல்யூஷனுக்குள்ள கொண்டு வர போறோம். ஃபர்ஸ்ட் இந்த கண்டிஷனை செக் பண்ண போறோம், தெரியுதா? பிஃபோர் தட் we have to make the table. சும்மா நம்ம ப்ராபபிலிட்டினாலே நம்ம ஒரு டேபிள் ஃபார்ம் பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் யூனிட்ல பார்த்துருப்போம். ஸோ இதை நம்ம டேபிளா ஃபார்ம் பண்ண போறோம். நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்ல ப்ராபபிலிட்டி ஆஃப் x ஈக்குவல் டு x இந்த மாதிரி இருக்கும். இங்க வந்து x of t அதாவது ரேண்டம் ப்ராசஸ், ஸ்மால் x உள்ளதுல என்ன இருக்கு? n இருக்கு, தெரியுதா? சரி, அப்போ டேபிள் ஃப்ரேம் பண்ணும்போது நல்லா கேட்டுங்க, மேல வந்து n, ஏன்னா இதுதான் x, corresponding probability p of x of t இது பாருங்க. ஃபர்ஸ்ட் n equal to 0 அப்படினா p of x of t ஓட வேல்யூ எப்படி வரும்? at by 1 plus at. இது 0 அப்படினா at by 1 plus at. சரி, நம்ம அந்த கண்டிஷன் ஓவர். நெக்ஸ்ட் n equal to 1 அப்படினா இதுதான் கண்டிஷன். சோ n உள்ள இடத்துல நம்ம என்ன போட்டு விடணும்? 1 ன்னு போடணும், தெரியுதா? n equal to 1. சோ இது 1. சோ n உள்ள இடத்துல என்ன போடணும்? 1. அப்போ a இருக்குல, n equal to 1 போட்டாச்சுன்னா இது என்ன வரும்? at பவர் 0. அதோட வேல்யூ என்ன வரும்? 1. டேய் கொஞ்சம் ஸ்டில் பண்ணுங்க. at பவர் n minus 1 divided by 1 plus at ஆன் செக் பண்ணிடுவோம். ஃபங்க்ஷன் ப்ராப்ளத்துல ஒரு ஸ்மால் கரெக்ஷன், இங்க டிவைடட் பை 1 plus at பவர் n plus 1 மிஸ்ஸிங் ஆயிட்டு. ஃபர்ஸ்ட் n equal to 1 போட்டோம்னா நியூமரேட்டர் என்ன ஆகும்? 0. டினாமினேட்டர் n வரதுல என்ன போடுறோம்? 1. 1 plus 1 என்ன வரும்? 2. so 1 divided by இது கொஞ்சம் டேபிள் கொஞ்சம் லெங்தா வரும். 1 divided by 1 plus at power 2. next n equal to 2 அப்படின்னு அப்ளை பண்ணனா என்ன வரும்? n உள்ள இடத்துல 2 போடு. at power 2 minus 1 னா 1. so 2 வரும்போது at divided by denominator என்ன வரும்? 1 plus at by 3 power 3. next 3 n equal to 3, n வரக்கூடிய இடத்துல 3 என்ன வரும்? at whole square divided by 1 plus at n equal to 3 power 4 etc. இப்படி போயிட்டே இருக்கும், அப்படியே போயிட்டே இருக்கும் ப்ராசஸ். இது நம்மளுக்கு தேவை. இப்போ பாரு, e of x of t ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நல்லா பாத்து
ஃபர்ஸ்ட் என்ன கால்குலேட் பண்ண போறோம்? e of x of t, x of t. உன் புக்ல இதெல்லாம் என்னெல்லாம் கொடுப்பாங்க அதெல்லாம் கொடுக்கணும், இப்படியே இருக்கட்டும். ஃபார்முலா என்னது? நார்மலா e of x of t னா ஃபார்முலா என்னது? e of x னா ஃபார்முலா என்னது? சமேஷன். இங்க ஏன் சமேஷன் கொண்டு வரோம் அப்படின்னா தந்திரதுல என்னது? டிஸ்கிரிட்ஸ். 1 2 3 எல்லாம் போச்சுன்னா என்னது? டிஸ்கிரிட்ஸ். இன்டர்வல் கொடுத்தாங்கன்னா என்னது? கண்டினியூஸ். x p of x இது ஃபார்முலா. இப்போ இங்க எப்படி இருக்குது? e of x of t small x உள்ள இடத்துல n இருக்குது, small x உள்ள இடத்துல என்ன இருக்குது? n இருக்குது. so summation n equal to 0 to போயிட்டே இருக்கும் n p n of x of t p of x of t. சரி இப்போ பாருங்க. first listen carefully. n equal to 0 வேற ஒண்ணு வேண்டாம், இதே மல்டிபிள் பண்ணனும் பிளஸ் 1 into the term plus 2 into the term plus 3 into the term அப்படி போயிட்டே இருக்கும். இது அதோட எக்ஸ்பிரஷன். சோ ஃபர்ஸ்ட் n equal to 0. இப்போ 0 into at by 1 plus at plus அடுத்தது 1 into 1 by at sorry 1 plus at whole square அடுத்தது plus 2 into at by 1 plus at whole cube plus 3 into at by 1 plus at power 4 plus etc. இது வேற எதுவுமே நடக்கல. இந்த சமேஷன் இருக்குல்ல n equal to 0 தெரியுதா? 0 அதுக்கு கரஸ்பாண்டிங்கா px of t. அடுத்தது பிளஸ். ஏன் பிளஸ் போடுறோம்? சமேஷன்னால என்னதான்? பிளஸ் தான். n 0 ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன வரும்? 1. இப்போ n equal to 1 corresponding probability அதாவது px of t 1 வந்துச்சுன்னா இது அதை அப்படியே மல்டிபிள் பண்ணி கொண்டு போகணும். இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர்ல உள்ள டாபிக் தான். தெரியுதா? சரி, இது தெரியுதுல்ல? எப்படி கொண்டு போறோம்னு தெரியுதுல்ல? உனக்கு அப்படி தெரியல அப்படின்னா இதையும் மல்டிபிள் பண்ணு பிளஸ் இதையும் மல்டிபிள் பண்ணு பிளஸ் இதையும் மல்டிபிள் பண்ணு பிளஸ் அப்படி போயிட்டே இருக்கு ஃபார்வர்ட். சரி இப்போ பாரு ஈக்குவல் டு இது 0, இந்த டேர்ம் 0. மீதி இருக்கிற எல்லா டேர்ம்லயும் ரிமைனிங் டேர்ம்ஸ்ல எது கான்ஸ்டன்ட், எது வந்து காமனா இருக்கும்? 1 plus at ஸ்கொயர் காமனா இருக்கும்ல, அதை வெளியே எடுத்துரு. 1 by 1 plus at ஸ்கொயர் காமன், அதை வெளியே எடுத்துச்சு அப்படின்னா இது இருக்கக்கூடிய இடத்துல 1 plus 2 divided by 2 என்னது 80 சாரி 80. அடுத்தது தேர்ட் டேர்ம் வரும்போது 80 ஸ்கொயர் தானே, இது 80 ஸ்கொயர், இது 80 ஸ்கொயர். சரி, அப்போ 2 divided by 2 80 divided by 1 plus 80 அடுத்தது plus 3 80 ஸ்கொயர் divided by 1 plus 80 ஸ்கொயர். ஏன் ஸ்கொயர்? இது 4 இருக்குது, அது எப்படி ஸ்கொயரா கன்வெர்ட் ஆயிட்டு? எது காமனா எடுத்துருக்கா வெளியே? 1 plus 80 ஸ்கொயர். அப்போ ஸ்கொயர் ஒரு ஸ்கொயர் கேன்சல் ஆனாலும் ஆட்டோமேட்டிக்கா இது ஆகும் 4 plus எக்ஸெட்ரா இப்படி போயிட்டே இருக்கு. இப்போ நமக்கு ஒரு ஃபார்முலா நமக்கு தேவை. 1 minus x inverse or minus 2 equal to 1 plus 2x plus 3x square plus 4x cube plus etc. இப்படி ஒரு ஃபார்முலா இருக்கு. எக்ஸ்பான்ஷன், இது வந்து ஒரு எக்ஸ்பான்ஷன். இப்போ பார் x இங்க x வரதுல என்ன இருக்கு? at by 1 plus at. கரெக்ட்டா தெரியுதா? x இருக்கிற இடத்துல என்ன இருக்கு? at by 1 plus at. நேரா இந்த ஃபார்முலா தான் இங்க எக்ஸ்பாண்ட் ஆயிருக்குது. கரெக்ட்டா? அப்போ இவ்வளவு எக்ஸ்பாண்ட் பண்ணதுல இத எழுதிரலாம்ல. அப்போ x உள்ள இடத்துல என்ன போடணும்? at by 1 plus at. at by 1 plus at. So this can be written as next step எழுதுறோம் equal to 1 minus at by 1 plus at power minus 2 power minus 2. Next equal to இதை LCM எடுத்தாச்சு அப்படின்னா 1 plus at
minus 80 divided by 1 plus 80 power minus 2 power minus 2 தெரியுதா? சரி, இதை நீ கம்மி பண்ணிங்க, நம்ம மீதி உள்ளதை முடிக்கலாம். ஸ்டில் படிங்க. இதை சிம்பிளிஃபை பண்ணா என்ன வரும் பாருங்க. 80 கேன்சல், 1 by 1 plus 80 power minus 2. இதை ஸ்டில் பண்ணிக்க. இதுல இந்த டேம் நம்ம எழுத மாட்டோம், அதை எழுதிக்க. நெக்ஸ்ட் 1 divided by 1 plus 80 ஸ்கொயர். இங்க minus 2 இருக்குது, நல்லா பாத்துங்க. x power minus 2 அப்படின்னா அதை எழுதலாம் 1 by x square. ரெசிப்ரோக்கல் எடுக்கும். இப்போ இது பிளஸ் 2 கன்வெர்ட் பண்ணாலும் என்ன செய்யணும், இது மேல வந்துச்சா போகும். சரிங்களா? 1 plus 80 ஸ்கொயர். ரீசன் என்ன இருக்கு, இதெல்லாம் மேக்ஸ் கான்செப்ட். சரி, இதை கட் பண்ணி விட்டாச்சுன்னா என்ன வரும், 1. அப்ப எது 1, எது 1 கிடைச்சிருக்கு நமக்கு, e of x of t equal to 1. 1ங்கிறது கான்ஸ்டன்டா வேரியபிளா, 1ங்கிறதா கான்ஸ்டன்டா வேரியபிளா, கான்ஸ்டன்ட். t வந்துனா வேரியபிள், t வரலல்ல. so e of x of t equal to 1 is a constant. ஒரே ஒரு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு உடனே ஸ்டேஷனரி ப்ராசஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது. என்ன ஒரு கண்டிஷன் உள்ளது, வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஆஃப் டியும் கான்ஸ்டன்டா இருக்கணும். இல்ல மாறிட்டு அப்படின்னா நாட் ஏ ஸ்டேஷனரி ப்ராசஸ். ஒன்னு வந்து ஓகே, ஒன்னு வந்து ஓகே கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டோம். சரிதா? நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன ப்ரூஃப் பண்ணணும், நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஆஃப் டி. நம்ம நார்மலா ரேண்டம் ப்ராசஸ் இல்லாம வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கால்குலேட் பண்ணக்கூடிய ஃபார்முலா என்னது, எல்லாம் எக்ஸாம்பிள் இருக்கு. e of x square minus e of xt. நான் படிச்சிருக்கீங்களா, எக்ஸாம்பிளா இருக்குங்க, படிச்சிருக்கீங்க, சொல்லி தந்துருக்கோமா. ரேண்டம் ப்ராசஸ் வரும்போது x of t வரும். so variance of x of t equal to e of x of t the whole square minus e of x of t. இது எல்லாத்துக்கும் சாப்டர்ஸ் தான், ரெண்டு டிஃபரன்ஸ் இருக்கு பாத்தியா. ஆல்ரெடி we calculated e of x of t. e of x of t என்னது, 1. இது வந்து take it as 1. அத அப்ளை பண்ணிரலாம். அடுத்து e of x of t தி ஹோல் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிருக்குமா, இல்ல. அப்ப அத நம்ம கால்குலேட் பண்ணுவோம். e of x of t தி ஹோல் ஸ்கொயர். e of x of t க்கு ஃபார்முலா என்னது, e of x ஓட ஃபார்முலா x into p of x. x ங்கற இடத்துல இங்க n ன்னு இருக்கு, கரெக்ட்டா? ஓ e of x of t ஸ்கொயர் ஃபார்முலா summation n equal to 0 to infinite n ஸ்கொயர். இதுல வந்து p of x, p of n, p of n. ஏன் n போட்டோம், இங்க இருக்கிறதுல என்னது n ஃபார்ம்ல இருக்கு, இல்ல p of x of t போடலாம். p of x of t, p of x of t. ஓ நல்லா கேட்டுங்க. e of x அப்படினா இந்த இடத்துல ஆக்சுவலா x வரணும், பட் இங்க நோட்டேஷன் எப்படி இருக்குது, n க்கு போயிட்டு நம்ம ஸ்டார்டிங் பார்த்தா தெரியும் n, அதனால n. e of x ஸ்கொயர் அப்படினா என்னது, n ஸ்கொயர். தெரியுதா, n ஸ்கொயர். அதேதான் டேபிள்ல இதெல்லாம் ஸ்கொயர் பண்ணணும், 0 ஸ்கொயர் இன்டு இந்த டேர்ம், 1 ஸ்கொயர் இன்டு இந்த டேர்ம், 2 ஸ்கொயர் இந்த டேர்ம், 3 ஸ்கொயர் இந்த டேர்ம். அவ்வளவுதான். so equal to first term 0 square into the term 80 by 1 plus 80 plus 1 square into 1 by 1 plus 80 the whole square, 1 plus 80 the whole square. அடுத்த term 2 square into 1 by 80 by 1 plus 80 the
whole cube, 3 square ATV whole square by 1 plus ATV whole power 4 plus etc. எப்படி போயிட்டே இருக்கு. சரி, இத பண்ணிடுவோம். சரி, எல்லாம் பாத்துக்க. இது அடுத்தல ஒரு ஃபார்முலா எக்ஸ்பான்ஷன் கொண்டு வர போறோம். நீ எழுதுற எழுதுல நில்லு, நான் வரேன். ஈக்குவல் டு என்ன, இதை ரப் பண்ணிடலாம். Zero into any number 0. Next, 1 by 1 plus ATV whole square plus 4 AT by 1 plus ATV whole cube plus 9 AT square divided by 1 plus AT whole power 4 plus etc. இந்த எல்லா டேர்ம்லயும் காமனா இருக்குது யாரு? 1 by 1 plus ATV whole cube whole square common. அதை எடுத்துச்சா அப்படின்னா நல்லா பாரு, இது இருந்த இடத்துல 1 plus 4 AT by 1 plus AT plus 9 AT square divided by 1 plus AT square. A square 4 இப்படி ஸ்கொயரா கன்வெர்ட் ஆயிட்டு 1 by 1 plus AT square வெளியே வந்துச்சு plus etc. இது அடுத்த ஒரு 10 minutes டைம் வாங்கி தரலாம். இப்படி இருக்குது. நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. 1 minus x power 1 plus 1 plus 4x plus 9x square plus etc. இப்படி இருக்குது அப்படின்னா 1 plus x ஒரு ஃபார்முலா நம்ம படிக்க வேண்டியதா. 1 minus x power minus 3 இதுதான் ஃபார்முலா. இந்த x உள்ள இடத்துல என்ன இருக்குதுன்னா at by 1 plus at. so இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணிக்க. 1 by 1 plus at whole square into 1 plus x. 1 plus x உள்ள இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா 1 by at by 1 plus at. at by 1 plus at. அடுத்து 1 minus at by 1 plus at. inverse இப்படி வந்து சரி. next 1 by 1 plus at the whole square into இதை LCM எடுக்க போற 1 plus at plus at divided by 1 plus at. இங்க இந்த LCM 1 plus at minus at divided by 1 plus at power minus 3 equal to 1 by 1 plus atv cube 1 plus 2at by 1 plus at into the at cancel 1 by 1 plus at power minus 3. power minus 3 indala reciprocal edutha automatically என்ன ஆகும் plus. so equal to 1 by 1 plus at whole cube 1 plus 2at by 1 plus at into 1 plus at cube. இது எல்லாம் reciprocal எடுத்துட்ட தெரியுதா? இதுல இது ஸ்கொயர் எடுத்துனா சரி, இது ஸ்கொயர் அப்போ இதையும் கட் பண்ணி விட்டுறோம். இதை கட் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் அடுத்தது இதையும் கட் பண்ணிடலாம். எடுத்தனா so e of x of t the whole square equal to 1 plus 2at. நான் சொல்லியிருக்கேன் ஃபைனல்ல இது வரக்கூடாது, t வரக்கூடாது, t வந்துருக்குது தெரியுதா? இருக்கட்டும், இதை வந்து take it as 2. so நம்ம variance of x of t ஃபார்முலா என்ன இருக்குது? variance of x of t sub 1 and 2 in take it as star in star
E of x of t the whole square ஓட வேல்யூ என்ன இருக்கு 1 plus 2at minus E of x of t the whole square. What is E of x of t? கண்டுபிடிச்சிருக்கோம்ல என்ன வந்திருக்குது 1. So 1 square நால 1 தான். So இந்த ரெண்டு கேன்சல் 2at வேரியன்ஸ்ல t வருதுல்ல t வந்தனா not a constant. t வரலனா constant. So E of x of t variance of x of t constant அப்படினா stationary process. ஏதாவது ஒரு கண்டிஷன் ஃபெயில் ஆயிட்டுனா not a stationary process. So it is not a constant. It is not a constant. It not satisfy the condition. So the result என்ன வரும்? So given function is not a stationary process. Is not a stationary process. Stationary process. இப்போ ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டே அப்படின்னா என்னது ரெண்டு கண்டிஷனே சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டா ஸ்டேஷனரி ஏதாவது ஒண்ணு மிஸ் ஆனாலும் நாட் ஸ்டேஷனரி ஓகே சரி காப்பி பண்ணிங்க